வணக்கம். நான் உங்கள் ஜெயபாலன். நம்ம கடந்த 2 நாட்களுக்கு முன்னால நம்ம சேனல்ல அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வன்கொடுமை வழக்கினுடைய தீர்ப்பு விவரங்களை நம்ம வீடியோவா போட்டிருந்தோம். அந்த வீடியோவை பார்த்த நம்முடைய வாசகர்கள் நிறைய பேர் இப்போ காலேஜ் திறக்கிற நேரம், 10th இருந்து பசங்க பிள்ளைங்க +1 +2 போவாங்க. அதே மாதிரி +1 படிச்ச பசங்க பிள்ளைங்க கல்லூரிக்கு முதலாக உள்ள போவாங்க. அவர்களில் பல பேர் முதல் தலைமுறை கல்லூரிக்கு போறவங்களா இருப்பாங்க. அவருடைய பெற்றோர்கள் ஏறக்குறைய தமிழ்நாடு முழுவதும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 70% மாணவ மாணவியர்கள் முதல் தலைமுறையில கல்லூரிக்கு செல்பவர்களாகத்தான் இருப்பார்கள். அப்ப அந்த முறையில அவர்களை எச்சரிக்கும் விதமாக அடுத்த 3 வருடங்களுக்கு அவர்கள் எதிர்பாலின நபரோடு, ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், இவர்களுக்குள்ள இயல்பான அந்த ஒரு ரசாயன மாற்றங்கள், அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா, இப்போ 10th வரைக்கும் இருக்கிற பசங்க பிள்ளைங்க ஒரு ஹைஸ்கூல் அப்படிங்கிற முறையில அவங்களுடைய மெச்சூரிட்டி லெவல் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதற்கு அடுத்தபடியா அவங்க 10th இருந்து +1 +2 போகும்போது அவங்களுக்கு ஒரு ஹைப் கிடைக்கும். அதாவது நாம ஒரு ஹையர் ஸ்டாண்டர்டுக்கு போயிட்டோம் அப்படிங்கும்போது, அதற்கு அடுத்தது +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு போறோம் அப்படிங்கும்போது இன்னுமே அவங்க அவங்களுடைய அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ், அந்த கெமிக்கல் சேஞ்சஸ், அவங்களுக்குள்ள சுரக்கக்கூடிய அந்த எதிர்பாலின நபரை ஈர்க்கக்கூடிய அந்த இயல்பான அந்த கவர்ச்சி அவர்களுக்குள்ள அப்படியே குது 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 குதுன்னு வேலை செஞ்சுட்டு இருக்கும். அந்த நேரத்துல அவங்க ஹைலி எமோஷனலா இருப்பாங்க. அப்போ எதிர்பாலினத்தவரை சந்திக்கும் பொழுது, அவர்களோடு தொடர்ந்து காலையிலிருந்து மாலை வரை பழகக்கூடிய சூழ்நிலைகள் வரும் பொழுது அவர்கள் பலவிதமான இன்னல்களையும் இடர்பாடுகளையும் உணர்ச்சி வசப்பட்ட பல நிலைகளையும் எதிர்பாலினத்தவரிடமிருந்து வரக்கூடிய பல்வேறு விதமான கோரிக்கைகள், நட்பு ரீதியான கோரிக்கைகள், சடனா திடீர்னு நான் உன்னை லவ் பண்றேங்கிற மாதிரி ப்ரொபோசல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எந்த விதமான ஒரு சூழ்நிலையிலும் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் முடிவெடுக்காதீர்கள். எந்த ஒரு உணர்ச்சிகளாக இருந்தாலும் அதை முதல்ல தள்ளி போட கத்துக்குங்க. தள்ளி போட்டு அதை பத்தி மனதளவில் நல்லா கேட்டுக்குங்க. பிரெயின்ல முடிவெடுக்காதீங்க. உங்களுடைய மனதை கேட்டு முடிவெடுங்கள். உங்களுடைய பெற்றோர்கள், நிறைய பெற்றோர்கள், 90% பெற்றோர்கள் மிகவும் சிரமமான நிலையில் எப்படியாவது தன்னுடைய மகனையோ படித்து ஆளாக்கி தன்னுடைய குடும்பத்தை தான் செய்யும் தொழிலிலிருந்து தன்னுடைய குழந்தைகளை விடுவித்து அடுத்த தலைமுறை, என்னுடைய குழந்தையாவது ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வர வேண்டும், நல்ல ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும், நல்ல ஒரு தொழில் நிபுணராக, தொழில் அதிபராக மாற வேண்டும், தொழில் முனைவராக மாற வேண்டும், இப்படி பல்வேறு விதமான கனவுகளோடு அவர்கள் தங்களுடைய ஒருவேளை சோற்றை கூட விட்டு கொடுத்து நம்ம எல்லாம் படிக்க வைக்கிறார்கள் என்ற உணர்வோடு, தயவு செய்து மாணவ மாணவியர் உங்களுடைய உணர்ச்சிகளை கேட்டு முடிவெடுக்காமல் உங்களுடைய மனதை கேட்டு முடிவெடுங்கள். அப்படி நீங்க முடிவெடுக்கும் பொழுது உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய சகோதர சகோதரிகளையும் எண்ணி பார்த்து நீங்கள் முடிவெடுங்கள். அப்படிங்கிறதான் முதலாக அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை. ஏன்னா நம்ம வாசகர்கள்லாம் அவங்க குடும்பங்களையும் நிறைய பெண் குழந்தைகள், பசங்க எல்லாம் காலேஜுக்கு போவாங்க. 10th இருந்து +1 +2 போவாங்க, +1 போவாங்க. ஓகே, இப்போ நான் இந்தியாவில் நடந்த 2 விஷயத்தை, 2 நிகழ்ச்சி, ஏறக்குறைய பொள்ளாச்சி பாலியல் சம்பவம், அந்த மாதிரி 2 நிகழ்ச்சியை பத்தி மட்டுமே இந்த வீடியோல சொல்ல போறேன். அந்த நிகழ்ச்சி ஏறக்குறைய ஒரு 7-6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுதான். ஒண்ணு ஜிண்டால், OP ஜிண்டால் குளோபல் லா யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியில நடந்த ஒரு நிகழ்வு. தமிழ்நாட்டில இருந்து அந்த யூனிவர்சிட்டிக்கு ஒரு பொண்ணு செலக்ஷன் ஆகி அந்த யூனிவர்சிட்டியில போய் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்றா. ரொம்ப அழகான பொண்ணு, ஒரு அமைதியான ஒரு சின்ன குடும்பம், ஒரு கிராமப்புற சூழ்நிலையிலிருந்து ஒரு கல்லூரியில ஒரு மிகப்பெரிய கனவுகளோடு அந்த பெண் போய் அந்த கல்லூரியில சேர்றா. அங்க அந்த பிள்ளைய பார்த்த உடனேயே, அந்த ஸ்கூல் பாத்தீங்க அப்படின்னா, அந்த காலேஜ் யூனிவர்சிட்டி காலேஜ் எப்படி அப்படின்னா, மிகப்பெரிய பணக்காரர்கள், மிகப்பெரிய செல்வாக்கு மிகுந்த நபர்களுடைய, பெரும் முதலாளிகள், பெரும் தொழிலதிபர்கள், பெரும் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்களுடைய பசங்க பிள்ளைங்க படிக்கிற ஒரு யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டிக்கு இந்த புள்ள போய் சேர்றா. சேர்ந்த உடனே அங்க இருக்கிற 2 பசங்க, ஹர்திக், கரண், அது கூட 3வது ஒரு பையன் இருக்கான். இந்த 2 பசங்க தான் மெயின் அக்யூஸ்ட். இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க,
போட்டி போட்டு என்ன பண்றாங்க, இந்த புள்ளைய எப்படியாவது காதல் வலையில் வீழ்த்தியே தீர வேண்டும் அப்படின்னு 2 பேரும் தனித்தனியா என்ன பண்றாங்க, அந்த புள்ளையோட போன் நம்பரை வாங்கிட்டு அந்த பிள்ளைகிட்ட வாட்ஸ்அப்ல இது பண்றது, பேஸ்புக்ல தொடர்பு கொள்றது, அந்த பிள்ளை எப்படியெல்லாம் அட்ராக்ட் பண்ண முடியுமோ அட்ராக்ட் பண்ணி ஒரு கட்டத்துல இந்த இருவரில் ஒருவர் வந்து நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு ஒரு ப்ரொபோசல் கொடுத்து அந்த பொண்ணும் இதை நம்பி என்ன ஆக பண்ணுது, காதலிக்க ஆரம்பிக்கிறது. இப்படி இவங்க வந்து இந்த காதல் அப்படியே காதல் பண்ற மாதிரி இந்த பையன் நடிக்கிறான். அந்த பொண்ணு உண்மையாவே காதல் பண்றா. அப்படி பண்ணும்போது ஒரு நாள் இவன் என்ன சொல்றான், நாம தான் நம்ம கல்யாணம் பண்ணி போறோம்ல காலேஜ் முடிஞ்சோன்ன, உன்னுடைய நிர்வாண படத்தை எனக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லும் போது அந்த பெண் என்ன பண்றா, ஒரு கணம் புத்தி பேதலிச்சு தன்னுடைய நிர்வாண படத்தை அந்த பையனுக்கு அனுப்பி விடுகிறாள். அவ்வளவுதான் மேட்டர். அதற்கப்புறம் அந்த பையன் அந்த படத்தை வச்சுக்கிட்டு நான் இதை வந்து நெட்ல போட்டுருவேன், உங்க அப்பா அம்மாவுக்கு அனுப்பிச்சிருவேன், காலேஜ் பூரா பரப்பிடுவேன், வாட்ஸ்அப் குரூப்ல போட்டுருவேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி மிரட்டி அவனும் இந்த பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி தன்னுடைய நண்பரையும் சேர்த்து கொண்டு 2 பேரும் சேர்ந்து மாறி 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 அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குகிறார்கள். ஒரு கட்டத்துல இந்த பெண் வந்து ஒரு டீ சாப்பிட்றதா கூட அவங்ககிட்ட அனுமதி கேட்டு தான் போகணும், ஒரு டிஃபன் சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டலுக்கு போனா கூட அவங்ககிட்ட அனுமதி கேட்டு தான் போகணும். அந்த அளவிற்கு ஒரு அடிமையை போல் இந்த பெண்ணை நடத்தி ஒரு கட்டத்துல இந்த பெண் வந்து தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று முடிவு செய்து கடைசியா தன் பெற்றோர்கிட்ட தன்னுடைய மனக்குறையை சொல்லி சொல்லி ஒரு அழுது தீர்த்தரலாங்கிற மாதிரி அவங்க பெற்றோருக்கு போன் பண்ணி இந்த பொண்ணு ஓன்னு கதறி எழுதும் போது அந்த பெற்றோர்கள் உடனடியா பிளைட் பிடிச்சு வர்றாங்க. வந்து இந்த பெண்ணுடைய நிலைமையை பார்த்து அப்படியே அழுது பிறண்டு தலைய முட்டி மோதி அவர்கள் பட்ட துன்பம் அதை வந்து வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. உடனடியா அவங்க அங்க லோக்கல் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அந்த பசங்க எல்லாருமே ரொம்ப செல்வாக்கான குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கறதுனால காவல்துறை அந்த வழக்கை எடுக்க மறுக்கிறது. உடனடியாக அவங்க கோர்ட் அணுகுறாங்க. கோர்ட்டு உடனடியாக வழக்கு பதிவு செய்து தகுந்த நடவடிக்கை எடுக்க உத்தரவிடுகிறது. அவர்கள் இருவருமே கைது செய்யப்படுகிறார்கள். அவங்க கிட்ட இருந்த போனு, லேப்டாப் இதையெல்லாம் பறிமுதல் பண்ணி அதையெல்லாம் வந்து இது பண்ணி அதில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் சாட்ஸ் அது இது எல்லாம் எடுத்து போலீஸ் என்ன பண்றாங்க, கோர்ட்ல எல்லாத்தையும் சப்மிட் பண்ணி கடைசியில ஃபைனலா அந்த பசங்க மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி ட்ரையல் கோர்ட் அவர்களுக்கு 20 வருட ஆயுள் தண்டனை விதிக்கிறது. அவங்க என்ன பண்றாங்க, நல்ல வசதியான குடும்பம், போகும்போது பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட் என்ன பண்ணுது, அந்த 20 வருடத்தை உறுதி செய்து அவர்களுக்கு கடும் தண்டனை, கடுமையான தண்டனை, எந்த விதமான சலுகைகளும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி அதை உறுதி பண்ணியிருக்காங்க. இது ஒரு நிகழ்வு. இன்னொரு நிகழ்வு, இதுவும் ஏறக்குறைய ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இது வந்து டெல்லியில நடந்த நிகழ்வு. என்ன அப்படின்னா, பாய்ஸ் லாக்கர் ரூம். நீங்க இதெல்லாம் நெட்ல அடிச்சு பாருங்க. ஜிண்டால், ஓபி ஜிண்டால் யூனிவர்சிட்டி செக்ஸுவல் அசால்ட் கேஸ்னு கூகுள் அடிச்சு பாருங்க, உங்களுக்கு இந்த டீடைல்ஸ் வரும். அதே மாதிரி பாய்ஸ், BOIS பாய்ஸ் லாக்கர் ரூம் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் குரூப்பை வந்து அங்க இருக்கக்கூடிய டெல்லியில் இருக்கக்கூடிய மிகவும் செல்வாக்கு வாய்ந்த பப்ளிக் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பசங்க எல்லாம் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, அவங்க கூட பழகிற பெண்கள், அவங்க கூட பழகும் போது அந்த பெண்களுடைய ஆபாச படங்கள், நிர்வாண போட்டோ, பலவிதமான இது அந்த மாதிரி அந்த போட்டோ, அதை வந்து அந்த பெண்கள் கூட அவங்க பழகினதை வச்சு எடுத்த வீடியோக்கள், இப்படி பலதையும் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறவங்க ஏறக்குறைய ஒரு 27 பேர் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறாங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல அவரவர்களுடைய கூட படிக்கிற பிள்ளைங்க, லவர்ஸ், இந்த மாதிரி அவங்க என்னெல்லாம் வந்து இந்த பாலியல் ரீதியான அந்த அத்துமீறல்களை செய்தார்களோ அவ்வளவையும் அந்த வாட்ஸ்அப் சேனல்ல போட்டு ஒருத்தர் பரிமாறிக்கிறாங்க. இதுல ஒரு ஸ்கிரீன்ஷாட் வந்து வெளியே வந்துருது. அப்ப அந்த ஸ்கிரீன்ஷாட் வெளியே வந்து அது எப்படியோ டெல்லி போலீஸுக்கு கிடைக்குது. அந்த டெல்லி உமன்ஸ் கமிஷன் உடனடியாக இதுல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு போலீஸுக்கு எல்லாம் உத்தரவு போடுறாங்க. உடனே போலீஸ் என்ன பண்றாங்க, இவங்களோட அந்த செல்போன் அந்த டவர் லொகேஷன் எல்லாம் வச்சு டக்குன்னு என்ன பண்றாங்க, போய் அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய ஒரு 27 பேர்த்த தூக்கிட்டு வந்து விசாரணை பண்றாங்க. அந்த 27 பேருடைய பெற்றோர்களும் அவங்க சம்பந்தப்பட்ட அந்த கூட படிக்கிற பெண் பிள்ளைகள் அவர்களுடைய பெற்றோர் வந்து அப்படி கதறாங்க, அப்பா ஐயோ சாமி, என்னுடைய பையனோட போட்டோ போட்டுறாதீங்க, என் பிள்ளையோட போட்டோ போட்டுறாதீங்க, இதெல்லாம் போட்டீங்கன்னா எதிர்காலம் பாலா போயிரும், வேலை கிடைக்காது, காலேஜ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க, இப்படி எல்லாம் கதறி இது பண்ணி கடைசியில அது என்ன பண்றாங்க, அதுல எந்த விதமான ஒரு இது இல்லாம எல்லாத்துக்கும் எச்சரிக்கை பண்ணி, ஏன்னா பெற்றோர்கள் எல்லாம் மாணவ மாணவிகள் எதிர்காலம் பாழாகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த கேஸை சால்வ் பண்றாங்க. இந்த 2 இன்சிடென்ட்ல இருந்தும் நம்ம மாணவ மாணவியருக்கு சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க புதுதாக ஒரு உறவுக்குள் நுழைய போகிறீர்கள். அதாவது கல்லூரிங்கிறது ஒரு இடம் தான், ஆனா அந்த கல்லூரியில
நீங்கள் ஒரு குறைந்தது ஒரு 40 மாணவ மாணவியரோட உறவுக்குள் நுழைய போகிறீர்கள். அந்த உறவுல நல்ல மாணவர்கள் இருப்பார்கள், நல்ல மாணவியர் இருப்பாங்க, மேக்சிமம் எல்லாருமே நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் அதில் ஒரு சிலர் இந்த மாதிரி பாலியல் இச்சைக்கு ஆளாகி அவங்க என்ன பண்ணுவாங்க, அவர்களோட தோழிகளையும் அந்த மாதிரி இதுல கெடுப்பாங்க. அந்த பசங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பசங்க தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸையும் இந்த மாதிரி இடத்துக்குள்ள கொண்டு வந்து சிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. எந்த இடமாக இருந்தாலும் முதல்ல இந்த பர்த்டே கொண்டாடுறேன், உன்னுடைய பர்த்டே நான் கிராண்டா கொண்டாடுறேன், என்னுடைய பர்த்டே நான் கிராண்டா கொண்டாடுறேன், நீ தான் என்னோட கெஸ்ட், நீ கண்டிப்பா வரணும், நீ வந்துதான் எனக்கு கேக் வெட்டணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நான் ஒரு பெண்ணை முக்கியத்துவப்படுத்தி நிறைய அந்த இடத்துல வந்து வலைவிரிப்புகள் நடக்கும். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு பர்த்டே பார்ட்டி எதுவாக இருந்தாலும் தயவு செய்து ஒரு கூட்டமாக செல்லுங்கள். அதே நேரத்துல நீங்க எங்க போறீங்கிறத உங்க பெற்றோர்களுக்கு முடிந்த அளவு தெரியப்படுத்தி நேர்மையான வகையில் அவர்களோட பர்மிஷன் வாங்கிட்டு போங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நீங்க எங்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி எந்த இடமாக இருந்தாலும், ஹோட்டலு, டின்னர் பார்ட்டி எங்க இருந்தாலும் நீங்க குடிக்கிற கூல் ட்ரிங்க்ஸ்ல நிறைய மயக்க மருந்துகள், போதை மருந்துகளை கலக்கி உங்களை நிலைகுலிய செய்து உங்களை பாலியல் ரீதியாக வன்கொடுமைக்கு ஆளாக்கக்கூடிய சூழ்நிலைகள் நடக்கும். அதிலும் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதுல எல்லா இடத்துலையுமே பெண்கள் தான் பாதிக்கப்பட்டு அவர்களுடைய வாழ்க்கை தான் சின்னாபின்னமாகிறது. நீங்க பொள்ளாச்சி பாலியல் வழக்காக இருந்தாலும் சரி, அல்லது அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வழக்காக இருந்தாலும் சரி, இந்தியாவை மட்டுமல்ல உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய எந்த பாலியல் வழக்குகளாக இருந்தாலும் எங்கேயாவது பசங்க பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கா? இல்ல. ஏன் அப்படின்னா இதுல வந்து விக்டிம் அப்படின்னா பெண்கள் தான். அதனால நம்முடைய வாசகர்களுடைய குழந்தைகள், பெண்கள் எச்சரிக்கையாக இருங்கள். அதே நேரத்தில் நல்ல நட்பு, நல்ல உறவுகளை ஆராய்ச்சி செய்து எமோஷனலா முடிவெடுக்காம ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பழகி அவர்களுடைய உறவு உங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு திருமண உறவாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்று நீங்கள் நம்பினால் அந்த காதலை ஏற்றுக்கொள்வதில் தவறில்லை. அதுவுமே நீங்கள் பெற்றோர்களிடம் தெரிவித்து, இந்த மாதிரி நான் இந்த பையனை லவ் பண்றேன், ஒரு பையனா நான் இந்த பொண்ணை லவ் பண்றேன், நீங்க வாங்க அந்த பெற்றோரோட பேசுங்க, எங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைங்க, நீங்க நாங்க 2 பேரும் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம், நாங்க வந்து திருமண வாழ்வில் இணைந்தால் நிச்சயமாக எங்களுடைய திருமண வாழ்வு நல்ல சிறப்பாக இருக்கும் அப்படின்னு உங்க பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணி அவர்கள் சம்மதத்தோடு தான் நீங்கள் அந்த காதலை தொடர வேண்டும். அது வந்து திருமணத்தில் முடியக்கூடிய காதலாக இருக்க வேண்டும். இந்த ஒரு 3 மாசம் காதலிக்கிறது பிரேக்கப், அப்புறம் வேற ஒருத்தர் கூட காதலிக்கிறது பிரேக்கப், இந்த மாதிரி பிரேக்கப், கண்டினியூட்டி, பிரேக்கப், ஒரு நியூ ஜாயினிங், இந்த மாதிரி இந்த அது என்ன வார்த்தையில சொல்றதுன்னே தெரியல. முடிந்த அளவு புது நபர்களோடு உறவுகளை ஏற்படுத்திக் கொள்வதை தவிருங்கள். ஏன் அப்படின்னா நான் இந்த இடத்துல சொல்ல வர முக்கியமான விஷயம் அப்படின்னா, பெண்களுடைய உடம்புங்கிறது உங்களுடைய உடைமை, உங்களுடைய சொத்து, உங்களுடைய மானம், உங்களுடைய கௌரவம். இந்த உடம்பை வந்து நீங்க எக்காரணம் கொண்டும் பிறரோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர்கள் உங்களுடைய நம்பிக்கைக்கு உகந்தவராக, உங்களுடைய வாழ்க்கைக்கு துணைவராக வரக்கூடியவராக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்வு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும், உங்களுடைய கண்ணியம் சிறப்பாக இருக்கும். அது வந்து ஒருத்தரை தாண்டி அடுத்தது தாண்டி அடுத்தது அப்படின்னு போயிட்டே இருந்தா இது எங்க போய் முடியும்? வாழ்க்கை என்ன ஆகும்? தயவு செய்து நம்ம மாணவ மாணவிகள் எச்சரிக்கையாக இருங்கள். நான் மாணவர்களுக்கு சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நண்பர்களே, நீங்க அந்த பெண்களுடைய ஸ்தானத்திலிருந்து நீங்க பாருங்க. நம்ம வீட்டுல நம்ம சகோதரிகள் யாராவது இருந்தால் அவர்களை நம்ம இந்த மாதிரி ஒரு பாலியல் வன்கொடுமைக்கோ துன்பத்திற்கோ ஆளாக்குனா அவங்க எந்த மாதிரி ஒரு மன வேதனை, அந்த மன காயங்களை எல்லாம் ஆற்ற முடியுமா? காய்ஸ் முழுவதும் அவங்க ஒரு வேதனையில துடித்து தான் அந்த வாழ்க்கையை நடத்தணும். அதனால உங்களுடைய எதிர்பாலின பெண்களை நீங்கள் அணுகும் பொழுது அவர்களை கண்ணியத்தோடு நடத்துங்கள். அவர்களை உங்கள் சகோதரிகளை போல பாவியுங்கள். அதை நீங்க லவ் பண்ண வேண்டாம்னு சொல்றது இல்லை, ஆனால் அது வந்து ஒரு நேர்மையான, ஒரு நாணயமான உறவாக இருக்க வேண்டும். அந்த உறவு உங்கள் இருவருக்கும் சந்தோஷத்தை தரக்கூடிய உறவாக இருக்க வேண்டும். ஆகவே பெண்களுடைய மாண்பையும் பெண்களுடைய உணர்ச்சிகளை மதிப்பதும் அவருடைய மாண்பை காப்பாற்றுவதும் அவர்களுக்கு காவலராக இருப்பதற்காகத்தான் நாம் ஆண்கள் அனைவருமே வலிமையாக படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்மை என்பது ஒரு பெண்ணின் மீது செலுத்தப்படும் பாலியல் ரீதியான ஒரு செயல் அல்ல. ஆண்மைக்கு வேற அர்த்தம் இருக்கு, அது பேராண்மை.
அந்த பேராண்மை என்ன அப்படின்னா, நான் வலிமையாக படைக்கப்பட்டது இந்த உலகத்தில், நான் பலசாலியாக படைக்கப்பட்டது, நான் தைரியசாலியாக படைக்கப்பட்டதே என் சக பெண்மணியை காப்பாற்றுவதற்காக, அவளுடைய மாண்பை காப்பாற்றுவதற்காக, அவளுடைய பெண்மையை போற்றுவதற்காக அப்படிங்கிற அந்த உணர்வோடு பழகுங்கள். அனைவரும் இன்புற்று நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.